ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யாக்கோபு 5:15. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியானை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஜபத்தின் வல்லமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதன் முடியாததை தேவன் முடிப்பார். மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலைகளும், குடும்பம் நம்பிக்கை இழந்த நேரத்திலும் விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்படும் ஜபம் தேவனுடைய சிங்காசனத்தை தொடுகிறது. ஜபம் என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, அது தேவனின் கரத்தை அசைக்கும் விசுவாசத்தின் வெளிப்பாடாக உள்ளது. ஒரு விவசாயி, ஒரு மனிதன் விதையை நிலத்தில் விதைத்த உடனே பலன் காண்பதில்லை. ஆனால் பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். ஏனெனில் மழை வரும், விதை முளைக்கும் என்ற விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது. அதுபோல நாமும் ஜெபிக்கும் போது உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்றாலும் தேவன் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நிலைத்திருக்க வேண்டும். இந்த வசனம் உடல் சுகத்தை மாத்திரம் பேசுவதல்ல, உடைந்து போன இருதயங்களையும் நம்பிக்கை இழந்த வாழ்க்கையும் பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து போன ஆத்துமாக்களையும் தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறது. நாம் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்போது அவர் மன்னிக்கவும் மீட்டெடுக்கவும் தயாராக இருக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தேவனுடைய பாதத்தில் வையுங்கள். நோயா, குடும்ப பிரச்சனையா, பொருளாதார நெருக்கடியா, மனசோர்வோடு இருக்கிறீர்களா, விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை எழுப்புவார். விசுவாசத்தோடு செய்யப்படும் ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். தேவன் எழுப்ப முடியாத நிலை எதுவும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் விசுவாசத்துடனே ஜெபியுங்கள், விசுவாசத்துடனே உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையான காரியங்களை இந்த நாளிலும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.